நம்ம 30 டேஸ் சீரீஸ்ல இன்னைக்கு டே 4 என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் காமனா இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ஃபால் ஆகுமா இல்ல எனக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அது ஸ்ட்ரெஸ்னால தான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மக்கள் எல்லாருமே ஹேர் ஃபால் அப்படின்னு சொன்னதுமே என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம், என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம், காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸா ஏதாவது பார்த்து வாங்கலாமா அப்படின்னு எக்ஸ்டர்னலா என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. பட் ஆனா சில பேருக்கு ஹேர் ஃபால் ஸ்ட்ரெஸ்னால கூட இருக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல ஸ்ட்ரெஸ்னால எப்படி ஹேர் ஃபால் ஆகுதுங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்ட்ரெஸ்னால எப்படி ஹேர் ஃபால் வருது, எந்தெந்த இடங்கள்ல வரும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்னால எப்படி ஹேர் ஃபால் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மக்கள் எல்லாருக்குமே பொதுவா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒர்க் ப்ரெஷர்னால வர ஸ்ட்ரெஸ், இல்லைன்னா ஃபேமிலி ப்ராப்ளம்னால வர ஸ்ட்ரெஸ், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் டைம்ல வர ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு கண்டினியூஸா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாயிட்டே இருக்கனால நம்ம பாடி என்ன பண்ணும்னா ஒரு சர்வைவல் மோடுக்குள்ள ஷிஃப்ட் ஆயிடும். இதனால நம்ம பாடி மெயின் ஆர்கன்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணும், நம்ம ஹேர் க்ரோத்தை அது செகண்டா வச்சுக்கும். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத் ஃபேஸ்ல இருந்து ரெஸ்டிங் ஃபேஸுக்கு போயிடும். ஸோ அதனால நம்மளுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கண்டினியூஸா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுத்த உடனே நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகாது. ஒரு 2 to 3 வீக்ஸ் கழிச்சு, அதாவது 1 or 2 months கழிச்சு சடனா நம்மளுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாயிட்டே இருக்கனால நம்ம பாடி என்ன நினைக்குன்னா ஹேர் க்ரோத் முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிரும். ஸோ நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ ஹேர் ஃபால் தான் ஆகுது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு நாளைக்கு 50 to 100 ஹேர் ஃபால் ஆகுது ரொம்ப நார்மலான விஷயம். அதை தாண்டி ஹேர் ஃபால் ஆகுறது, நார்மலாக கோம் பண்ணும் போதே நிறைய ஹேர் ஃபால் ஆகுறது, இல்லைன்னா ஹேர் வாஷ் பண்ணதும் நிறைய ஹேர் ஃபால் ஆகுறது, இல்லைன்னா கையை விட்டு நம்ம மசாஜ் பண்ண எடுத்தா கூட அப்படியே கையோட நிறைய முடி வர்றது, இல்லைன்னா கீழே எல்லாம் பார்த்தா நிறைய ஹேர் ஃபால் ஆகி இருக்கிறது, இல்லைன்னா நம்ம பிரைட்ஸ் போடுறோமோ இல்லை போனி டெயில் போடுறோமோ அதோட வால்யூம் கம்மியாகிறது, இதெல்லாம் ஹேர் ஃபால்க்கான சைன்ஸ். அடுத்து ஸ்ட்ரெஸ்னால தான் எனக்கு ஹேர் ஃபால் வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க சிம்பிளான 3 டெஸ்ட் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன டெஸ்ட்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் டிஸ்ட்ரிபியூஷன் செக். அதாவது நம்ம தலையில இருக்க முடி என்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் போய் ஒரு மிரர் முன்னாடி நின்றுட்டு இந்த 3 கேள்வியில எந்த மாதிரி ஹேர் ஃபால் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஹேர் லைன் ஷார்ட்டா இருக்கா அப்படிங்கிறது. அதாவது நம்ம ஃபோர் ஹெட்ல இருக்க முடி இன்னும் மேலே போதா, அந்த லைன் இது குறையுதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா நம்ம ஸ்கேல்ப் ஹோலாவே ஹேர் தின்னிங் இருக்கா, அதாவது நம்ம முடி முழுசாவே ஹேர் தின்னிங் நடக்குதா, முடி மெல்லிசா வீக்கா ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கணும். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா க்ரௌன் ஏரியால இருக்க முடியோட வால்யூம் கம்மியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கணும். மூணாவது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது இருந்தா நம்ம கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இந்த 3ல எது உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து ரெண்டாவது டெஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஹேர் புல் டெஸ்ட். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஹேர் வாஷ் பண்ண ட்ரை ஹேர் தான் யூஸ் பண்ணணும், ஆயில் பண்ண ஹேர் யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரை ஹேரா இருக்கும் போது 40 to 60 ஸ்ட்ராண்ட்ஸை நம்ம கையில ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் புல் பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஹார்ஷா புல் பண்ணக்கூடாது, நார்மலா புல் பண்ணி பார்க்கணும். அப்போ கையில 5 to 6 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஹேர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவா ஹேர் ஃபால் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரே தடவை டெஸ்ட் பண்றது மூலயமா இதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த டெஸ்ட் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டும் கிடையாது, பட் ஹேர் ஃபால் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான டெஸ்ட் தான், பட் இது ஒரு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் கிடையாது. தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட் பண்றது மூலயமா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்னால தான் ஹேர் ஃபால் இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டெஸ்ட் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு 3 or 3 above மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெஸ்னால தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் 1 மந்தா எனக்கு இந்த 5 விஷயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா ஒழுங்கான தூக்கம் இல்லை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது என்னன்னு பார்த்தோன்னா அதிகப்படியான ஆன்சைட்டி இருக்கிறது. மூணாவது அதிகப்படியான டென்ஷன் இருக்கிறது. நாலாவது ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கிறது. அஞ்சாவது கரெக்டான நியூட்ரிஷியஸ் டயட் எடுக்காது.
இல்ல அப்படின்னா கரெக்டான டைமிங்க்கு நம்ம சாப்பிடாம இருக்கிறது. இந்த 5 விஷயத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். 3 above பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ஃபால் தான் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ஃபால் நடக்குது அப்படின்னா அதனால நிறைய ஹேர் ஃபால் ஆகி பால்னஸ் வந்துருமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா அப்படி நடக்கவே நடக்காது. ஸ்ட்ரெஸ்னால வர ஹேர் ஃபால் எப்பயுமே ஒரு டெம்பரவரி ஹேர் ஷெட்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனா உங்களுக்கு நீண்ட நாளா அதாவது 2 to 3 months மேல எனக்கு ஹேர் ஃபால் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்னால முடி எப்படி கொட்டுது, அதுக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத டே 4 வீடியோல நம்ம பார்த்தோம். அடுத்து டே 5 வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தைராய்டுனால முடி கொட்டுமா, என்னென்ன சைன்ஸ் இருக்கு அப்படிங்கறத டீட்டெயில்டா டே 5 வீடியோல நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் ரச்சா ஸ்ரீனிவாசன். இந்த 30 டே சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 30 டே சீரீஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. Natural treatment and health awareness videos. Subscribe to our channel, bell icon press பண்ணி latest updates பெறுங்கள். Stay healthy with us. நன்றி.